ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜருகுமலையில் தான் இருக்கோம். ஸோ இப்போ அந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள். மொத்த சேலம் சிட்டியும் தெரியுதுங்க. தெரியுதா? குட்டி குட்டியாக இருக்குங்கள, அதெல்லாம் பில்டிங் தாங்க. இது சேலமா சென்னையா எனக்கே டவுட்டாக இருக்குது. தெரியுறேண்ணா, மொத்த சேலம் சிட்டி பின்னாடி தான் கைஸ் இருக்குது. எந்த மலையில் இருக்குன்னா ஜருகுமலை, அந்த மலையில் தான் இருக்கு. பின்னாடி பாருங்க, பில்டிங்காக இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல? இதுதான் கைஸ் நம்ம சேலத்தோட அழகு. சுற்றி மலைங்க, நடுவில் நம்ம வண்டி. அதுக்கப்புறம் என்ன, பின்னாடி பாருங்க, ஏங்க பின்னாடி பாருங்க, பின்னாடி இருக்கிற அழகை பாருங்க. மொத்த சேலம் சிட்டியே தெரியுதுங்க. ஐயோ, ஏற்காடோட அழகாக ரொம்ப பெரிய மலை இது ஜருகுமலை சொல்லிட்டு. ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. ஏறவே முடியல, வண்டியை ஏற்றவே முடியல. கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்திருக்கிறேன். குடிக்க தண்ணி கூட இல்லை கைஸ், எடுத்து வச்சா மறந்து போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், உடனே இறங்க போகிறோம், சேலம் இறங்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம், இறங்கலாம். ஒத்த கையில் வீடியோ எடுக்கிறதுல இப்போ நான் மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி, அப்பா சாமி இருங்க, 74 இருக்குது. ஆனால் மேலே ஏற்ற முடியல கைஸ். முயற்சி செஞ்சு பார்க்கலாம். கைஸ் ஏறுதுங்க, வண்டி ஸ்மூத்தாக ஏறுது. இப்போதைக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் இருக்குது நம்மளுக்கு வெயிட்டு. மறுபடியும் மேடு வந்துச்சுன்னா வண்டி நின்றுடும். செம்ம வியூவாக இருக்குங்க வண்டிலாம், வியூலாம். நான் வர வளர்றேன்ல. ஸோ நான் இப்போ வண்டியில் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து மாமன்னன் ஒரு படம் ஷூட் பண்ணியிருந்தாங்க, தெரியுமா தெரியல. எத்தனை பேர்லாம் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏங்க என்னங்க ரோடு இது, அப்படி மேடாக இருக்குது. சைடில் பாருங்கள், சேலம் சிட்டி ரொம்ப மேடு. ஒத்த கையில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான். ஒரு வழியாக வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த மாமன்னன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கிட்ட போயிடலாம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் இருக்குது மெயின் மேட்ரே. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த சேலத்தோட அழகையும் நீங்கள் ரசிக்கலாங்க. எங்கேயாவது கொண்டு போய் சொருகி இருப்பேன் எல்லாரும். ஏய்ஸ், இங்கே தடுப்பு சோறு கூட கிடையாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வரணும். இந்த ரோட்லலாம் மலை ஏறுறது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மலை ஏறிட்டு இருக்கோம். ஜருகுமலை அந்த சொல்கிற மலைக்கு இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம மாமன்னன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கிட்ட ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போதைக்கு ஸ்மூத்தாக போகுதுங்க வண்டி. அங்கெல்லாம் ரொம்ப திணறுது. அங்கே கீழே இன்னும் 2-3 பிளேஸில் வண்டி ரொம்ப திணறுச்சு. இப்போ வண்டியை ஓட்டிக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கைஸ் ஊருக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ் ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க, ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஜருகுமலை சொல்கிற அந்த ஊருக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம வண்டி இங்கேயும் என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, நடுவில் ஒரு கிணறு இருக்கும் பாருங்க, காட்டுறேன். கைஸ் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிணறு கட்டல, பட் இப்போ கட்டி வச்சுருக்குறாங்க. ஆத்தா மரியாத்தா செல்லாத்தா எனக்கு காப்பாத்தாத்தா. ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. இதுதான் அந்த கிணறு. இப்போ நான் உங்களுக்கு அந்த கிணறை காட்டுறேன், என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க.
அந்த கிணத்துக்கிட்ட இங்கே தான் அந்த மாமன்னன் படத்தில் இந்த கிணறு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கிணறாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் ஸ்பாட்டை தாண்டிட்டோம். யாராவது இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா போய் பார்க்க வேண்டியது தான். சருகுமலை சொல்லிவிட்டு இந்த ஊருக்குள்ளே நம்ம கால் எடுத்து வச்சாச்சு. இதாக கைஸ் அந்த கல்வெட்டு, இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வைப்பாங்களே, ஸோ அதுன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த மாமன்னன் படத்தில் காட்டின கிணறு. தண்ணி பாருங்க அப்படியே நிற்கிது. இது செத்தா கூட தெரியாது போல இருக்குது. அந்த ஒயிட் சிமெண்ட் இருந்துச்சுன்னா இப்போது அதை படித்து காட்டலாம். நம்மளுக்கு கல்வெட்டில் என்னென்னமோ எழுதியிருக்காங்க, தெரியுதா? இப்போ நம்ம ஊருக்குள்ளே போகலாம். ஏய்ஸ், ஒரு வழியாக நம்ம சருகுமலை ஊருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சுல. நான் ஆசைப்பட்டேன் இந்த ஊருக்குள்ளே வரணும்னு. வந்தாச்சு. அங்கே ஒருத்தன் தெரியுறான் பாருங்க, போயிட்டான். அப்பா ஒரு வழியாக வந்துட்டோங்க. இந்த கிணறை தான் நம்ம மாமன்னன் படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த இது ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் அடிக்காமல் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இங்கே நிற்கிதா, விளாட்டிகிட்டே வரானுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணி வரானுங்க பாருங்க, தெரியுறானுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். ஊருக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. மொத்த ஊரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ பச்சை பசங்க வயலுங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஏதோ ஆம்புலன்ஸ் நிற்கிது, என்னாச்சுன்னு தெரியல. ஆம்புலன்ஸ் நிற்கிது. ஜி, இங்கே மாமன்னன் படம் எடுத்தாங்களா, அந்த கிணறு எங்கே இருக்கு? அதானா? அது அப்போ வந்து கல் கட்டு மாதிரி சுற்றி இருந்துச்சு. எடுத்து கட்டிட்டீங்க? ஆமாம். நீங்கள்? நான் சேலம் தான் ஜி. சேலம் தான், இது சேலம் தான். சேலத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே படிச்சுட்டு இருக்கேன். இடத்த பார்க்க வந்தீங்களா? ஆமாம் ஆமாம், படத்தில் பாட்டுறது தானே. சரி போய் பாருங்கள், நீ மேலே லொக்கேஷன் நிறைய இருக்குது. ஓகே ஜி, வரேன். தேங்க்யூ. இந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது? அங்கே கீழே வரப்போ பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. ஒரு 2 டர்ன் தள்ளணும். 2 டன்னா? ஃபோன் பண்ணி ஓகே ஜி, போகும்போது பார்த்துடலாம். தேங்க்யூ ஜி. வேலைக்கு வேணுமா, எங்கே வராங்க? இப்போ நான் பேசுனது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த டேர்னை வந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க மறந்துட்டேன்.